ஏன்னா நீங்கள்லாம் 4 மணிக்கு வந்திருப்பீங்க, குழந்தைங்களுக்கு பசிக்கும், உங்களுக்கெல்லாம் நாளைக்கு வேலைகள் இருக்கும், சண்டேயாக இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்ணும், எல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம், நிறைய பேச போகிறதில்ல. பட் ஆனால் சில விஷயங்கள் இங்கே சொல்லியே ஆகணும். நம்ம ஈவினிங் இதுக்குள்ளே இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனேயே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இப்படி ஒரு ஸ்கூலா அப்படின்னு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 5000 10,000 இருக்கிற குழந்தைகள் இருக்கிற ஸ்கூலே அப்படியே டஞ்சன் மாதிரி, இதுக்குள்ளே எப்படி குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 குழந்தையோட ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு 1000 குழந்தைய வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஐ திங்க் இந்த ஸ்கூலோட இடம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்கூலை நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய மனசு இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ அழகாக இது அமைஞ்சிருக்கு. நான் இங்கே பேச போகிறதெல்லாம் மைக்காக பேசுகிறது இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. மைக்கு இவங்க கூப்பிட்ருக்காங்க, கெஸ்ட்டுக்காக நான் பேசலை. இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சது. நம்பர் 1, குழந்தைங்க. நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கேன், என் பசங்க ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிராஜுவேஷனோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுன்னு பண்ணும்போது அந்த குழந்தைங்களை தனியாக விட்டுடுவாங்க. பேரண்ட்ஸ் இங்கேயோ இருப்பாங்க, அதுங்க அழுது வடிஞ்சு ஐயோ என்னை விட எங்கள் அம்மா அப்பா கேட்டாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து இந்த சேரில் உட்கார்றதே அவங்க அப்பா அம்மாவோட தான். ஸோ அப்போவே குழந்தை மனசை வந்து கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறாங்க. யூ ஆர் வித் யர் பேரண்ட்ஸ், யூ ஆர் சேஃப் அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்கு ஒரு மனநிலையை கொடுக்குறாங்க. 1. 2வது, கிராஜுவேஷன் ஒன்று பண்ணும்போதும் குழந்தைய மட்டும் கூப்பிடுவாங்க, கொடுப்பாங்க. அதுலேயும் பாதி ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா குமார்னு கூப்பிடும்போது ஷாலினி வாங்குவாங்க, ஷாலினியை கூப்பிடும்போது குமார் வாங்குவாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அப்போவும் பேரண்ட்ஸோடு வந்தாங்க, சில ஃபேமிலி வந்து தாத்தா பாட்டியோடு வந்தாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி மேடைகள் ஏறி இருப்பாங்களா தெரியாது. ஸோ அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நினைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னா முதல்ல பார்க்குறது சினிமா பாடல்கள் தான். டான்ஸுன்னு ஆடுவாங்க, அது சினிமா பாட்டாக தான் இருக்கும். நான் ஒரு சினிமா பாட்டை கூட பார்க்கல. அதுலேயும் 1-2 யூஸ் பண்ணியிருந்தா கூட ரொம்ப டிக்னிஃபைடாக எங்கே வருதோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வயசுலேயே குழந்தைங்களுக்கு வந்து வேர்ல்டை பற்றி சொல்லி, கண்ட்ரீஸை பற்றி சொல்லி, இந்த வயசுலலாம் நமக்கு வேர்ல்டுனா தெரியுமா, என்ன கண்ட்ரீஸ்னால் தெரியுமா நமக்கு, எல்கேஜி யூகேஜினா, அதை ஒரு கான்செப்டாக எடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா விஷயங்களையுமே எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல ஸ்கூல் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னாங்க, இப்போ வந்து அவங்க கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா குழந்தைங்கள, ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு அடைமொழி, இன்டெலிஜென்ட், சூப்பர், பியூட்டி. அது வந்து புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சாலும் புரியலனாலும் அது ஒரு அற்புதமான விஷயம். நம்மளை வந்து ஒருத்தரை கூப்பிட்ற குமார்வா, ராஜாவா, கண்ணாவா அப்படிங்கிறதுக்குள்ள அழகான ராஜாவா, அன்பான குமார்வா அப்படின்னும் போது எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்து பண்ணுற ஒரு ஸ்கூல். கிரேட் ஹார்வெஸ்ட்ன்றது பேர்லேயே இருக்குங்க. இனிமேல் கிரேட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த ஸ்கூல். ஸோ 1000 குழந்தைகள் இருக்கப்போ நான் வந்திருக்கேன். கூடிய விரைவில் அது 5000 ஆகணும், 10,000 ஆகணும். அண்ட் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், இந்த மியூசிக் டீம். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்றைக்கி ஒர்க் வந்து ரொம்ப ஹெவி ஒர்க்கு, ஆனால் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் பண்ணாங்க. ப்ளீஸ் எல்லோரும் நல்லா கிளாப் பண்ணலாமே. இந்த மாதிரி ஸ்கூல், அதுவும் கேஜி பசங்களுக்கெல்லாம் போனேன்னா பசங்கக்கிட்ட ஒன்றும் பேச முடியாது, பேரண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ உங்களோட ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஸோ பேரண்ட்ஸில் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலியை பார்த்தாலும் அம்மாவுக்கு ஒரு குழந்தைய இந்த சொசைட்டிக்கு நல்லபடி ஒரு குழந்தையாக கொடுக்க வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்குது, அதிகமாக இருக்குது. எனக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அவுட் ஆஃப் த வே ஓடி ஆடி இந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்தணும், இந்த குழந்தை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன் அம்மாவா. ஆனால் நம்ம வாழ்க்கை எதிர்காலம்னு நான் சொல்கிறது, குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களானதுக்கப்புறமா பேரண்ட்ஸோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா இப்போவே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க பழகணும். நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்கணும், ஆனால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறோன்றது குழந்தைக்கு புரியணும். இந்த மாதிரி குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி நியூஸில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், அது நடக்குது இது நடக்குதுன்னு நம்ம சும்மா ஒரு கமெண்ட்டை சொல்லிட்டு போகிறோம். அது இல்லை. ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் ஒரு ஊர் நல்லாயிருக்கும், ஒரு ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்க்கணும். டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல ஹியூமன் பீயிங்காக வளர்க்கணுங்கிறது
பேரண்ட்ஸோட மனசில் இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா பல விஷயங்கள் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இன்றைக்கி இந்த கிராஜுவேஷன் டைமில் உங்கள் மனசுலலாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, உங்கள் முகத்துலலாம் எவ்வளவு சிரிப்பு இருக்கோ, அது என்னென்னைக்கும் இருக்கணும். இந்த ஸ்கூல் இன்னும் பெரிய ஸ்கூலாக வரணும். இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாருக்குமே ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் அந்த இறைவன் கொடுக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.